சின்ன வயசில் பொய் சொல்கிறோம் அப்படின்னா அம்மா திட்டுவாங்க அப்படிங்கிற பயம். பக்கத்தில் உள்ளவங்களுடைய பொருளை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்பா திட்டுவாங்க அப்படிங்கிற பயம். கூட பிறந்தவங்களுடைய பொருளை அவங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ திட்டுவாங்க அப்படிங்கிற பயம். ஹோம்ஒர்க்கை முடிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா கிளாஸ் டீச்சர் திட்டுவாங்க அப்படிங்கிற பயம். நல்லா படிக்கிற பையன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வராமல் விட்டுட்டான் அப்படின்னா ஸ்கூல் பிரின்சிபல் திட்டுவாங்க அப்படிங்கிற பயம். அசைன்மெண்ட்டை முடிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் திட்டுவாங்க அப்படிங்கிற பயம். ப்ராஜெக்டை சொன்ன டைமில் முடிக்கலை அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜரோ அல்லது டீம் லீடரோ திட்டுவாங்க அப்படிங்கிற பயம். கிளையண்ட்டுக்கு சொன்ன டைமில் ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணலை அப்படின்னா பிஸ்னஸ் கிளையண்ட்டு திட்டுவாங்க அப்படிங்கிற பயம். லைஃப்பில் ஏதாச்சும் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஏன் நம்ம குழந்தைகளே நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிற பயம். பட் இவங்க யாருக்குமே தெரியாமல் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா என் பயமே தேவையில்லைல்ல. இல்லை, அப்பையும் ஒரு பயம் இருக்குது. யார்? ஆண்டவன், கடவுள் இருக்கிற பயமா? கடவுள் மேலே நம்பிக்கையே கிடையாது. இல்லை, வெளியில் உள்ள கடவுள் கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்க கடவுள். யார் அது? மனசாட்சி. இந்த மனசாட்சிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கடைசி வரைக்கும் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ பண்ணுறது தப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மனசாட்சி. நம்மளை விடவே விடாது. அதுக்கப்புறமும் நம்ம மீண்டும் அதை பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ தப்பு பண்ணிட்டோன்னு வெளியில் நல்ல மாதிரியே நடிக்கிறியாடா அப்படிங்கிற அந்த மனசாட்சி நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மனசாட்சி மேலே ஒரு மிகப்பெரிய பயம். இந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, லைஃப்பில் இருந்துக்கிட்டே தானே இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகள்லையும் இந்த பயம் அப்படிங்கிற ஃபேக்டர், ஃபியரிங் ஃபேக்டர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய இடத்துல நம்ம பேசியிருந்திருப்போம், பயம் இருக்கவே கூடாது, பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருந்திருப்போம். பட் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சில இடத்துல இந்த பயம் நம்மளை நெறிமுறைப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சில இடத்துல இந்த பயம் நம்மளை நெறிமுறைப்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சம்டைம்ஸ் ஃபியர் இஸ் குட் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க?